ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா பப்ஸ் செய்ய போகிறோம். இந்த பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு யூஸ் பண்ணி அதான் அந்த பப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருளை வந்து பார்க்க போகிறது. வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீளவாக்க வெட்டிங்க. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதை விட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்புறம் நீள்வாக்கிலையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு ப்ரெட் எடுத்துக்கணும். ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து ப்ரெட் எடுத்துங்க. இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காது. சாஃப்டாக ஆக்கணும் அப்படின்னா இட்லி கோப்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தண்ணி வச்சுட்டு அது மேலே தட்டு வச்சு இந்த ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சுக்கணும். அது சாஃப்டாக வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இது மாதிரி சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஆவியில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம எகெயின் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெட்டு வந்து நல்லா பெருசாக அகலமாக வந்து இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு. இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுனும் நீங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கணும். நல்லா பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய், இதோட கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வணக்குங்க. ஸோ நல்லா வணங்கிருச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. அப்புறமா வந்து தேவைம்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நம்ம சிம்மில் வச்சு அங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா வணக்கணும். இதில் வணக்கிறதா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பராக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ வணக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வணக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும். அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒவ்வொரு பொடியும் சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கங்க. சிம்மில் தான் இருக்குது. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. நீங்கள் காரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகம் சேர்க்கலாம். மல்லித்தூள், அடுத்து வந்து கரம் மசாலா. ஸோ நல்லா போட்டு வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. பூரிக்கட்டில் நம்ம அந்த ப்ரெட்டு துண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா பூரிக்கட்டை நம்ம தேய்க்கிற அந்த இதிலே வந்து சப்பாத்தி கட்டில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதில் நடுவில் இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த நாட்டுக்கோழி முட்டை ஒரு பீஸ் வந்து வைக்கிறோம். முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அரை முட்டையும் கட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீள்வாக்கிலும் கட் பண்ணலாம். கட் பண்ணி எந்த சைடு கட் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து நீங்கள் இப்போ அதில் வச்சிடணும். மைதா மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி 4 சைடு வந்து தடவிக்கிங்க. அப்போ நல்லா வந்து உங்களுக்கு மெர்ஜாகி வரும். ஸோ 4 சைடும் தடவி ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை வந்து நடுவில் வந்து குத்திட்டு எண்ணெயில் வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துடணும். நம்மளுக்கு பர்ஃபெக்டான ப்ரெட்டு பப்ஸு, எக்கு பப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ஸ்நாக்ஸு. நன்றி, வணக்கம்.